உங்கள் சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்று மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஐபிஎல்ல இத்தனை வருஷமாக எல்லாரும் வச்சிருந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி நேற்று வந்து சன்ரைசர்ஸும் மும்பையும் வந்து ஆடி இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, குறிப்பாக அந்த மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹர்திக் பாண்டியா மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் பற்றி வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 17 வருஷம் இல்லாத ரெக்கார்டு நேற்று மேட்ச்சில் வந்து காலி பண்ணியிருக்காங்க SRH மும்பையும். மேட்ச் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? அதாவது பவுலர்களின் கசாப்பு கடை அதுதான் இந்த ஹைதராபாத் பிச்சு. இல்ல ஒரு பால் வந்து 4 போல 6, அதாவது ஒரு பால் 6 போலனாலே பவுலர் சந்தோஷம் பண்ணும். அதாவது லாஸ்ட் ஓவர் பாக்குறப்போ மார்க்கண்டே போட்டா ரொமாரியோ ஷேப்பர் அடிச்சாரு. அவர் கட் ஷாட், பியூட்டிஃபுல் கட் ஷாட் ஃபார் யாருமே பாலே எடுக்க போல. கிளாஸ் அண்ட் பேக்ல இருந்து குட் பால் படி அப்படின்றாரு மயாங்க் மார்க்கண்டேக்கு. பால் 4 போயிருக்கு. ஏன்னா 6 தவிர எது கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வழக்கமாக ஹைதராபாத் பிச்செல்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி லாஸ்ட் சீசன் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ஸாக இருக்கும். ஹைதராபாத் வந்து ஒரு மாதிரி பவுலிங் தான் வச்சு ஜெயிப்பாங்க. அதுவுமே லாஸ்ட் சீசன்லாம் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே பார்த்தோன்னா ஓவராலாக பார்த்தோன்னா ஹைதராபாத் பிச் அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். SRH அந்த மாதிரி பேட்டிங் லைன் அப்போ பெருசாக வச்சுருந்தாங்க. இல்ல இந்த பிச்சர்ஸ் மாறுறதுக்கு பெரிய ரீசன், நீங்க வந்து எந்த வென்யூஸ்லாம் வேர்ல்ட் கப் நடந்துச்சோ சமீபத்துல, அப்ப வந்து ஐசிசியே மானிட்டர் பண்ணுவாங்க பிச்சஸ. சோ ஐசிசியோட ரெகுலேஷன்ஸ் படி ஒரு ஸ்போர்ட்டிங் பிச் வேணும். அதாவது இந்தியா விளையாடுற மேட்சஸ் தூக்கிடுங்க. இந்தியா விளையாடாத மேட்சஸ் எந்த கிரவுண்ட்ல நடந்துச்சோ அங்கெல்லாம் பெட்டர் பேட்டிங் விக்கெட்ஸ் இருக்கு பாருங்களேன், சென்னை உட்பட. சென்னையில இந்தியாவும் விளையாடினாங்க, மொதல் மேட்ச் மட்டும் விளையாடினாங்க, அதுல ஆஸ்திரேலியா கக்குனாங்க வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் பாருங்க விக்கெட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஆமாம், அது ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம SRHோட பேட்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தார் பேட் கமின்ஸு. ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சுக்கு 2வது மேட்ச்சில் 11ல் ஒரு சேஞ்சு, ஹெட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவர் ஒரு பயங்கரமான ஃபயரான பர்ஃபார்மன்ஸ். அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் இந்த சம்பவத்தை வந்து ரிப்பன் வெட்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து அவர் தான். ஸோ அவரோட இன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தீங்களா? அது அவர் அடித்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை எதிர்பார்த்தேன். முந்தின வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அது விளையாடினா டீமுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எடுத்துட்டு வந்தாங்க. என்ன இன்க்ளூஷனுங்க, டப்பு டிப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்பா அதாவது பவுண்டரி அடிக்க அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஸ்டைலிஷா அடிக்கிறாரு, எந்த பவுலர் வேணாலும் கூட ஸ்டைலிஷா அடிக்கிறாரு. பிளஸ் அவருக்கு உள்ளூரையே ஒரு சந்தோஷம். ஓகே, இந்த ஓவர் பும்ரா இல்லையா, சரி அடிக்கலாம் வா. அடுத்த ஓவர் பும்ரா இல்லையா, வா அடிக்கலாம் வா. இந்த ஓவர் பும்ரா வா, சரி ஓகே தள்ளிக்கலாம். திரும்பவும் பும்ரா இல்லையா, வா அடிக்கலாம். பவர் பிளேல ஒருத்தர் இந்த அடி அடிக்கிறப்ப நீங்க பும்ராவுக்கு ஓவர் கொடுக்கல, ஒரு பேட்டரா ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? அப்பா எவனா இருந்தாலும் வெட்டுவேன்னு சொல்லிட்டு தான் அவர் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அது நீங்க பும்ரா பத்தி எடுத்ததுனால இப்போ பேசிடலாம். டீம்ல இருக்கிற ஒரே ஒரு 100% நம்பி பந்த கையில கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து பும்ரா தான். அவர்கிட்ட கொடுத்தா வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து ஜர்க் ஆவாங்க கொஞ்சம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பவுலரை வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் பவர் பிளேயில் ஒரே ஒரு ஓவர் கொடுத்துட்டு அடுத்து யூஸே பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு 12வது 13வது ஓவருக்கு அப்புறம் தான் வந்து ஓவரே கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பும்ராவை வந்து இப்படி வந்து தப்பாக யூஸ் பண்ணார் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்லேயுமே வந்து அவருக்கு ஃபஸ்ட் ஓவர் கொடுக்காம ஹர்திக் பாண்டியா கையில் எடுத்துகிட்டு வந்தார். தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகுது பும்ரா விஷயத்தில் அவரோட முடிவுகள். முந்தின மேட்சை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. என்னதுன்னா சுப்மன் கில் வந்து ஒரு டெம்ப்ளேட் கேப்டன்சி பண்றாரோ அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா இப்ப தோணுது அந்த டெம்ப்ளேட் இங்கே இருந்தா வந்திருக்கோ அப்படின்னு. ஏன்னா பாண்டியா தான் அவங்களோட பழைய கேப்டன். ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஃபீல்ட்ல இருக்கிறப்போ ஒரு பிளான் ஏ, என்னோட பெஸ்ட் பிளான் இந்த நம்ம எல்லாருமே வந்து ஓகே இதான் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போக போறோம்னா இதான் பிளானு. 7 மணிக்கு எழுந்திருக்கணும், 8 மணிக்கு பஸ் பிடிக்கணும், 8 மணி பஸ் பிடிச்சா இந்த ஸ்டாப்புக்கு நம்ம வந்து இந்த டைம் போயிடும். இப்படிதான் இருப்போம். பஸ் வரல டைமுக்கு, இல்ல நம்ம லேட்டா எழுந்திரிச்சிட்டோம், அப்ப என்ன பண்ணுவோம்? பஸ் இல்ல சரி பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, ஆட்டோல போய் தொலைவோம், ஆபீஸ்க்கு டைமுக்கு போகணும். அது நம்மளோட பிளான் பியா இருக்கும். இங்க இவ்வளவு பெரிய ஐபிஎல் மேட்ச் ஆடுறாங்க, 2 பேர் கண்ணா பின்னான்னு காட்டுன்னு காட்டுறாங்க. உங்க பவுலர் கிட்ட ஒரு ஓவர் வாங்குறதுக்கு என்ன, அங்கதானே இருக்காரு. அது ரொம்ப புவரா இருந்துச்சு. அவங்க செட்டாக விட்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் 270 300 வராம இருந்ததுக்கு காரணம் அட்லீஸ்ட் 2 ஓவர் பும்ராவுக்கு பின்னாடி இருந்துச்சுன்றதான். பும்ரா முன்னாடியே போட்டிருந்தா 270 வந்திருக்குமா எனக்கு சொன்னேன். அட்லீஸ்ட் கொஞ்சமா ஹோல்ட் பண்ணிருப்பாங்க பேட்டர்ஸ். ஆமாம், பும்ரா வர்றப்ப எல்லாமே ஹோல்ட் பண்ண செஞ்சார். அந்த ரன் கொஞ்சம் கம்மியானது அப்படிங்கிறது பும்ராவோட ஓவர்ஸில் மட்டும் தான் இருந்துச்சு.
ஹர்திக் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம வந்து வெளியே இருந்து இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். நாம் வந்து ஒரு வேளை ஹர்திக் இடத்துலேருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஹர்திக் என்ன யோசித்து வந்து பும்ராவுக்கு வந்து ஓவர் கொடுக்காம இருந்திருப்பாரு, இல்லை இந்த இடங்கள்ல ஏன் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஹர்திக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம். இல்ல இப்போ நீங்க என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஹர்திக் இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் விட்டு அப்படி வர மாட்டேன். சரி காசு தான் இது வந்தாச்சு, சரி ஓகே விடுங்க, வந்தாச்சு ஓகே சுவிட்ச் ஆயாச்சு. ஏன் இந்த ஓவர் கொடுக்கலன்னா இது வந்து இப்படி இந்த பிட்ச்ல இவ்வளவு போகும், அப்ப என்னோட பெஸ்ட் பவுலர் நான் லாஸ்ட்டுக்கு வச்சுக்கணும். அண்ட் அவங்க வந்து ஹர்திக்க வந்து கிளாசனுக்கான ஒரு ஒரு இதுவா தான் பார்த்தாங்க. இப்ப டிராவிஸ் ஹெட் அடிச்சுட்டாரு, யாரா இவன் இப்படி அடிச்சான்னு பார்த்தா சரி ஓகே அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இல்லையா அபிஷேக் சர்மா அந்த அடி இவர் அடிச்சதை விட 3 பால் கம்மி அவர் 50 அடிக்கிறாரு. அங்க ரேட்டில் ஆயிட்டாங்க. கடைசியில ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான் ஹார்திக் பாண்டியா இருந்தாரு. பட் அதுக்குள்ள எனக்கு வந்து பயங்கர கோவம் தெரியுது அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி. ஓவராலாக 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ஹர்திக் மேலே வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டீமாக தான் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி பார்த்தோன்னா பவுலிங் இந்த எல்லா பவுலர்ஸுமே சொதப்பி இருக்கிறாங்க. பேட்டிங் வந்து லாஸ்ட் மேட்ச் பெருசாக இல்லை. இந்த மேட்ச் வந்து அடித்து காலி பண்ணாலும் தோல்வி தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டீமாகவே ஃபெயிலாக தான் ஆகிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹர்திக் மேலே மட்டுமே வந்து அதிகமாக விமர்சனம் போகிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கெல்லாம் ஏற்றவர் தானே அவர் அந்த விமர்சனத்துக்கெல்லாம். இல்லை கேப்டன்சின்றது ரொம்ப டஃப். இப்போ அதுக்கு ஏற்றவர் தானே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஆப்ஷன் கிடையாது. நீங்க வந்து இவ்வளவு பெரிய லீகு, இவ்வளவு பெரிய டீம், இவ்வளவு லெகசி இருக்கிற டீம், நீங்க கேப்டன்சி பதவி இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்க்ரூட்டினி இருக்கும், அதுலயும் தப்பிக்க முடியாது. சோ அது வந்து இப்போ சுப்மன் கில்லோ ருத்துராஜ் கைக்வாடோ இந்த டிசிஷன் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேபி எடுத்திருந்தா ஒரு ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன் மேபி எடுத்திருந்தா சரி யங்ஸ்டர்ஸ் போக போக கத்துப்பாங்கன்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு 8 வருஷம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட வராரு, 2 வருஷம் 3 வருஷம் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. ஸோ ஸ்க்ரூட்டினி இருக்கதான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிசிஷன்லாம் தப்புங்க. இப்ப பும்ரா உங்களுக்கு பேட்டர் வந்து கண்ணா பின்னா நடிக்கிறாங்க, டிராவிஸ் ஹெட் கண்ணா பின்னா நடிக்கிறாரு. ஏன் கோட்டு போலட்ட பால கொடுத்து மச்சி எப்படியா ஒரு விக்கெட்ரா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இவன் அவுட் ஆகி இதுக்கப்புறம் என்ன பண்றோமோ நம்ம பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் பும்ராவும் ஒரு லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிற ஒரு ஆளு. பும்ரா இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணிருக்காரு. சோ நீங்க பும்ரா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடத்தணும். இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, இப்ப என்ன பண்ணலாம்? உடனே பும்ரா சரி அப்படியா சரி ஓகே நான் ஒரு ஓவர் போடுறேன், இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். பும்ரா அந்த மாதிரி ஒரு ஆளு. நீங்க அவரை கான்வர்சேஷன் எல்லா டிசிஷன் நான் தான் எடுப்பேன்னா அதுக்கப்புறம் என்னதுங்க? ஸோ இப்போ ஹர்திக் வந்து நம்ம லாஸ்ட் 2 சீசன் பார்த்தோம், நல்லாவே தான் வந்து பண்ணியிருந்தார். கேப்டன்சியாகவும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் அவரை பற்றி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. குஜராத்துக்கு பண்ணும்போது 2 சீசன்லையுமே அதை விட்டுட்டு குஜராத்தை விட்டுட்டு மும்பைக்கு வரும்போது அப்படிங்கிறது இதில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒருவேளை அந்த ப்ரெஷர்னால வந்து பண்ண முடியல. ஏன்னா ரோஹித்துக்கு அப்புறம் 10-11 வருஷம் அவர் ஒரு கேப்டனாக இருந்துட்டு இவர் கையில் கேப்டன்சி வருது. மும்பை ஒரு பெரிய டீமு, குஜராத்தில் பெருசாக ஸ்டார் பிளேயர்ஸ்னு பயங்கரமான பிளேயர்ஸாக இல்லை. இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே ஸ்டார்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஹர்திக் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும் ஒருவேளை. இல்ல நீங்க கேள்வியிலே எல்லா பதிலையும் சொல்லிட்டு இதுக்கு வந்து என்னோட அபிப்பிராயத்தை கேட்டீங்கன்னா என்ன சொல்றேன்னு தெரியல. நீங்க வந்து நச்சுன்னு வச்சீங்க, அது எல்லாமே தெரியுது. ஏன்னா அங்க வந்து கம்பேரிசன் கிடையாது. இந்த கம்பேரிசன் பிரஷர் வந்து இப்ப கைக்வாடுக்கோ ஹார்திக் பாண்டியாவுக்கோ இருக்கும், கில்லுக்கு இருக்காது. ஏன்னா இந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாள் அந்த மேட்ச் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ண மேட்ச் என் கூட காமெண்ட்ரியில முரளி விஜய் இருந்தாரு. ஹார்திக் பாண்டியாவே ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்தாரு. நான் அப்ப கேட்டேன், ரோஹித் கேப்டன் தான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பாரா? அவர் இல்ல அப்படின்ட்டாரு. ஏன்னா இது வந்து பார்க்கவே அபூர்வமா இருக்கு. உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவேன், ஸ்டம்ப் எந்து பேட் எந்து, நான் அவுட் ஆனா ஸ்டம்ப் பேட்டையும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி விளையாடுவீங்களா பாக்கலாம். அப்பெல்லாம் இந்த மேட்சஸ்ல இருக்க முடியாது. இப்போது கேப்டன்சியில் வந்து கடுப்பானதை தாண்டி அவரோட பேட்டிங்லேயும் வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. நேற்று எல்லாரும் வந்து 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்கும்போது இவர் வந்து 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிட்டு போனார். அது என்ன மாதிரி இம்பாக்ட்? ஏன்னா 31 ரனில் தான் தோற்றுருக்குறாங்க. ஒருவேளை ஹர்திக்கும் இந்த பார்ட்டியில் ஜாயின் ஆகியிருந்தாருன்னா மேபி வின் பண்ணியிருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஒரு ரெக்கார்ட் சேசிங் நம்ம பார்த்துருப்போம். இல்லை அது கரெக்ட் ஸ்ரீராம். ஆனால் ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். மேட்ச் பார்த்தோம், ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணது. பட் ஏதோ ஹார்திக் பாண்டியா வந்து கடுப்புல தான் பேட்டிங் ஆடின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு சில ஷாட்ஸ் பார்க்கும்போது மயாங்க் மார்க்கண்டே ஒரு ஷாட் இப்படி ஆடுவாரு, ஒரு கையே பேட்ல இருந்து வந்துரும். அவர் ரொம்ப அதாவது ஒரு மெத்தட் இல்ல அடிக்கிறதுக்கு. இப்போ கடைசியில கூட இந்த டிம் டேவிட், கடைசியில வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட், திலக் வர்மா, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் அடிச்சப்ப கூட ஷேப்பை லூஸ் பண்ணல.
அவங்களோட கேம் அவங்க ஆடினாங்க. ஹார்திக் பாண்டியா மிகப்பெரிய 6 ஹிட்டர், அவர் ஒரு 6 ஹிட்டிங் மான்ஸ்டர். அத யாராலையும் வந்து மாத்தி சொல்ல முடியாது. 6 ஹிட்டிங் மான்ஸ்டர் ஹார்திக் பாண்டியா. பட் அவர் மென்டலி தன்னை தானே லூஸ் பண்ணிட்டு ஒரு கையை விட்டு ஒரு ஷாட் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்து அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வந்து ஐயோ என்ன ஆகுது இந்த மனுஷனுக்குன்னு தோணுது. எனக்கு இப்ப உண்மையிலேயே எனக்கு என்னதுன்னா, எனக்கு வேர்ல்டு கப்புக்கு ஹார்திக் பாண்டியா வேணும். இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், யூஎஸ்ஏல வேர்ல்டு கப் ஜெயிக்கும் எனக்கு ஹார்திக் பாண்டியா வேணும். இங்க நம்ம ஹார்திக் பாண்டியா பாண்டியா பாண்டியான்னு சொல்லி 3 மேட்சுக்கு அப்புறம் கால் இழுத்துக்கிற ஹார்திக் பாண்டியா எனக்கு வேண்டாம். மும்பை வந்து பவுல் பண்ணி முடிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அவ்வளோ பெரிய ரன்னை கொடுத்தாச்சு SRHக்கு. உள்ள போயிட்டு என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும் டீமுக்குள்ள? எதுவுமே இருக்காது. யூஸ்வலா எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ நார்மலா ஒரு 130 140னா கான்வர்சேஷன் நடக்கும். அதாவது என்ன பண்ணணும்னு தெரியும். 170னா கூட தெரியும். இதை எதுவுமே பேச முடியாது. எல்லாரும் ஸ்டண்டா நிப்பாங்க, யார் யாரை பார்த்து பேசுறதுன்னு. அங்க ஹார்திக் பாண்டியோட பாசிட்டிவிட்டி மேபி கொஞ்சம் ஒர்க் ஆயிருக்கலாம். பார்த்தோன்னே ஒரு சீரிஸ் சிரிச்சிருப்பாரு, என்னையா நடந்துச்சிங்க. ஏன்னா கேப்டன்ஸ் ஒரு நிலைமைக்கு மேல கிவ் அப் தான் பண்ணுவாங்க எல்லா கேப்டன்ஸும். நான் இவருன்னு சொல்ல, நீங்க வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ரொட்டீன் பண்ணுவாங்க. ஓகே சரி நீங்க போறீங்க, அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. பிட்ச் அப்படி இருக்கு, பேட்டர் அப்படி இருக்கான், நம்ம கையில எதுவும் இல்லைன்ற கிவ் அப் பண்ணிடுவாங்க. திரும்பி வரப்போ ஒரே கான்வெர்சேஷன் தான். அவன் அடிச்சான்னா அவனை விட ஒரு ரன் அதிகமா அடிக்கணும், வா நம்மளும் போய் அடிப்போம், இவ்வளவுதான் இருக்கும். இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ரன் ரேட்டை வந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெருசா தோத்து அடிபடாம ஒரு மாதிரி ரன் ரேட்டை காப்பாத்திட்டாங்க. இது எதிர்பார்த்தீங்களா மும்பை கிட்ட இப்படி ஒரு அடியா? எனக்கு எப்படி பாக்குறப்போ எங்க ஆபீஸ்ல ஒரு நான் எந்த ஆபீஸ் சொல்ல மாட்டேன், எந்த மேனேஜர் சொல்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பண்ணா பின்னான்னு திட்டுவாரு. எனக்கு என்னோட கலீகுலாம் வந்து அவங்க திட்டுறது அப்படியே பழகி போச்சு. அவங்க திட்டலைன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கும். நம்மள இன்னும் திட்டல, சரி ஓகே 1 மணி நேரம் பிரேக் எடுத்திருக்காங்க போல, அதுக்கப்புறம் வந்து திட்டுவாங்க. சோ நாள் முடிவுல நானும் என் ஃப்ரெண்டும் வெளியில டீ கடையில பேசுறப்போ நாங்க எதுவுமே பேசிக்க மாட்டோம். நானும் அவனை பார்த்து சிரிப்பேன், அவன் என்ன பார்த்து சிரிப்பான். டீ குடிச்சு முடிக்கிற டைம்ல மச்சி இன்னைக்கு நீ எவ்வளவு தடவை திட்டு வாங்கின? நான் 2, நான் உன்னை விட சீனியர், நான் 3. இவ்வளவுதான் கான்வர்சேஷன். வேற எதையும் பேச தோணாது. ஒரு பேட் டே இருந்துச்சுன்னா வேற, பட் அந்த ஆபீஸ்ல எனக்கு டெய்லி பேட் டே இருந்துச்சு. பட் இப்படிதான் லைஃப் இருக்கு. போலர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர் மூஞ்சியை பார்த்துப்பாங்க, முடிஞ்சு மேட்சை வந்து நான் பயங்கரம் வச்சு ரெக்கார்டு மேலே ரெக்கார்டா, ஹையஸ்ட் ஸ்கோரு, ஃபாஸ்டஸ்ட் 50, ரெக்கார்ட் மேலே ரெக்கார்டாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சன்ரைசர்ஸோட பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹென்ரிச் கிளாசன், எய்டன் மார்கரம் எல்லாம் ஃபுல் ஃபயர் பவராக இருந்தாங்க, அடித்து கால் பண்ணிட்டாங்க. ஆனால் பவுலிங் அப்படிங்கிறது வீக்காக தானே இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச்சு ஒரு 200+ ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் இவ்வளோ பெரிய ரன் அடித்தாலும் அவ்வளோ க்ளோஸாக மும்பை வந்துட்டாங்க. ஆமா, இது உம்ரான் மலிக்க நீங்க எடுத்தீங்க, ஒரு ஓவர் ரன் கொடுத்தாரு. இன்னொரு தடவை மிடில் ஆர்டர் வரப்போ இல்ல லோவர் மிடில் ஆர்டர் வரப்போ ஏத்தி அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கொடுக்க வேணாமா? அங்க ஐ திங்க் பேட் கமின்ஸ் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். மத்தபடி இவங்க வந்தப்பையும் எப்படின்னா ஒரு பால் 6 கொடுக்கலன்னா நல்லதுன்ற ஆட்டிடியூட்ல தான் சன்ரைசர்ஸ் வந்தாங்க. எப்படியும் வின் பண்ணிடுவோம், அதை எப்படி வின் பண்ணா என்னையா அப்படிங்கிறத. ஆமா, ஆக்சுவலி மேபி தோத்துருக்கலாம், இவ்வளவு அடிச்சு கூட அவங்க தோத்துருக்கலாம். மேட்ச் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த முன்னாடி ஒரு மேட்ச் நடந்திருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச், ஒரு ரெக்கார்ட் சேஸ் ஓடிஐல எல்லாரும். ஆமா, இந்த மாதிரி ஒரு மேட்சா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்த மேட்ச் இது. இருந்தாலும் வந்து எப்படியோ சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ராஜஸ்தான் vs டெல்லி. உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு டெல்லியோட போலிங் மேல பெருசா நம்பிக்கை இல்ல ஸ்ரீராம். அப்பார்ட் ஃப்ரம் குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் டேக்கர், அக்ஷர் பட்டேல் ஒரு கண்ட்ரோல் போலர். இனி நார்கே அவைலபிள் நான் கேள்விப்படுறேன். சோ அவர் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள வந்துருவாரு. இஷாந்த் சர்மா போன மேட்ச் நிகில்னாரு, இந்த மேட்ச் ஃபிட்னு சொல்றாங்க. பட் இஷாந்த் சர்மா இருந்தா பவர் பிளேல மேபி ஒரு 2 விக்கெட் கிடைக்கலாமே தவிர ரன்ஸ் அதிகமா லீக் ஆகும். எனக்கு ராஜஸ்தான் தான் ஃபேவரட்ஸா தெரியுறாங்க இந்த மேட்ச்ல. ராஜஸ்தான் ஓகே. ஆமா, ஹோம் கிரவுண்ட்ல வேற ஆடுறாங்க. எக்ஸாக்ட்லி, 2 பிரில்லியன்ட் ஸ்பின் அட்டாக் இருக்கு. அங்க அஸ்வின் செஹல், இங்க குல்தீப் அக்ஷர். அதுவும் ஒரு குட் திங் டு வாட்ச். எனக்கு இது 277 ஆடியன்ஸ் இருக்கிறவெல்லாம் ஹெல்மெட் வாங்கிட்டு போகணும். எனக்கு அந்த மாதிரி மேட்சும் பார்க்க வேணாம், எனக்கு 120 மேட்சும் பார்க்க வேணாம். எனக்கு ஒரு பேலன்ஸ் மேட்ச் பாக்குறேன்னா நான் இந்த மேட்சை பார்க்கலாம். சரி, இதுல ராஜஸ்தான் ஜெயிக்க போறாங்க. பிளேயர்ஸ்ல யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க 2 டீம்லயும்? ஐ திங்க் சஞ்சு சாம்சன் இன்னமும் நல்லா, போன மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணாரு. இந்த மேட்சும் அவர் வந்து நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்ப லாங்கர் இன்னிங்ஸ் ஆடணும்னு போன மேட்சே சொன்னாரு. சோ அவர் வந்து தலையை கீழே போட்டு அடிக்க மாட்டேன், அவரால் அடிக்க முடியும்.
எந்த பவுலர் போட்டா சிக்ஸ், ஆனா இவன் நான் சிக்ஸ் அடிக்க மாட்டேன், இவன் சிக்ஸ் அடிக்க இப்ப போக வேண்டாம், லாஸ்ட்ல பாத்துக்கலாம். அந்த ஆட்டிடியூட் சஞ்சு சாம்சனுக்கு மேபி ஹெல்ப் ஆகலாம். சோ ஐ கோ வித் சஞ்சு சாம்சன். அங்க இந்த பக்கம் எனக்கு மிச்சல் மார்ஷ்னு தோணுது. மிச்சல் மார்ஷ், ஓகே. ஏன்னா வார்னரா மிச்சல் மார்ஷ் தான் நான் யோசிக்கிறேன். மிச்சல் மார்ஷ் இருக்கிற ஃபார்முக்கு எப்படி வேர்ல்ட் கப்ல அவர் தான் ஆஸ்திரேலியா கேப்டனா இருக்க போறாரு. ஐ திங்க் ஐ கோ வித் மிச்சல் மார்ஷ் பீயிங் சீனியர் பிளேயர். பட் மிச்சல் மார்ஷ் என்னதான் பவர் பிளேல வந்து 6 ஓவர்ல 100 ரன் அடிச்சா கூட அந்த டீம் வந்து 170 டோட்டலா அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் வரும். அப்படி கூட வரலாம். லாஸ்ட் டைம் கூட அப்படிதான் வந்து பண்ணியிருந்தாங்க. பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கான்னு பார்ப்போம். ரிஷப் பண்ட் இருக்கிறாரு, அவர் எப்படி ஒரு கன்சிஸ்டண்டா தன்னோட பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்றாரா, எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை, இந்த ப்ரெடிக்ஷனை நாளைக்கு நைட் நாங்கள் திரும்ப மேட்ச் முடிஞ்சோன்னா கட் பண்ணி வந்து திரும்ப போடணும். தேங்க்யூ ஸ்ரீராம். காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.